எல்லாருக்கும் வணக்கம். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சேனா, அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு என் பெரிய பிள்ளைங்க 2 பேர பஸ்ஸில அனுப்பியாச்சு. 2வது ட்ரிப்பு பஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7 மணி போல் வரும். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் கேப் கிடச்சிது. அந்த நேரத்தில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னு வைங்களேன், நம்ம கொஞ்சம் நல்ல டைம் சேவ் ஆகும்ல. அதுவும் நான் நிறையலாம் அரைச்சி வைக்க மாட்டேன். கொஞ்சம் தான், சின்ன டப்பாவில் கொஞ்சம் தான் வச்சுக்கிடுவேன். அதாவது ஒரு 2 நாளுக்கு. அதுக்கு மேலேனா திரும்ப பண்ணுற மாதிரி. ஸோ கொஞ்சம் மத்தியானம் சிக்கன் பிரியாணி பண்ணலான்ட்டு அதுக்கு தான் சிக்கனை கழுவி கொஞ்சம் தயிர்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் இருந்தது. அதை கொஞ்சம் ஸ்டீமரில் வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரெட்டோட எட்ஜெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு, நம்ம ஃப்ரெஞ்சு டோஸ்ட்னு சொல்லல, முட்டை, பால், சீனி அது 3 போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு, அதை கொஞ்சம் கீலாம் போட்டு அதில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து அதை கொடுத்தோன்னே இந்த பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அந்த மில்க் இருந்தது. அது எவ்வளோ தான் ஊற வச்சாலும் அந்த பிரெட்டு சக் பண்ணி இழுக்கவே மாட்டேன்ட்டு, அதனால அந்த முட்டைலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகிடுச்சு. அதை என்ன பண்ணிட்டேன்னா, சும்மா தோசைக்கல்லில் போட்டு ஸ்க்ரம்பிள் டேக் மாதிரி செஞ்சு அதையுமே டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். முன்னெல்லாம் இதில் 2 பீஸ் தான் வைப்பேன். அதுவே கரெக்டாக இருக்கும். சிலப்போ மிச்சம் கூட வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, கொஞ்சம் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போல்லாம் 3 பீஸ் 4 பீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ஃபுட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட இந்த பஸ்ஸில் வர நேரத்தில் ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்டு அதை காலி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நிலாவும் எந்திரிச்சிட்டா. அப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா டெய்லி தலை குளிச்சிருவா. அதுவும் காலங்காத்தாலேயே எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு தான் ஸ்கூல் கிளம்பி போவாளே. அப்புறம் இதுதான் எங்களோட கிளி. நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க.